ஏக்யூப் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய முக்கிய கல்வி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் (சிபிஎஸ்இ) பள்ளிகளில் 3 முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் பாடங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இது தேசிய கல்விக் கொள்கைக்கு ஏற்ப மாணவர்கள் சிறு வயதிலிருந்தே தொழில்நுட்ப அறிவு, தர்க்க சிந்தனை மற்றும் புதுமை திறன்களை வளர்க்கும் முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது. இதேவேளை, நாட்டின் முக்கிய பொறியியல் நுழைவுத் தேர்வான ஜி-மெயின் 2026 ஏப்ரல் அமர்வு தொடங்கியுள்ள நிலையில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த தேர்வில் பங்கேற்று வருகின்றனர். தேர்வு மையங்களில் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும், சிபிஎஸ்இ 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளுக்கான 2026 முதல் 27 வரை கல்வியாண்டு புதிய பாடத்திட்டம் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் புத்தக அறிவை மட்டுமே அல்லாமல், நடைமுறை திறன்கள், திறன் அடிப்படையிலான கற்றல் மற்றும் வாழ்க்கை திறன்கள் ஆகியவற்றிற்கு கூடுதல் முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது. உயர்கல்வித்துறையில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மட்ராஸ் (ஐஐடி மட்ராஸ்) சர்வதேச பல்கலைக்கழகத்துடன் இணைந்து புதிய கல்வி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இதன் மூலம் இந்திய மாணவர்கள் உலக தரமான கல்வியை அணுகுவதற்கான வாய்ப்புகள் மேலும் விரிவடைந்துள்ளன. இதனுடன் ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் (ஏஐசிடிஇ) முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செக்யூரிட்டீஸ் மார்க்கெட்ஸ் (NISM) மூலம் நடத்தப்படும் நேஷனல் ஃபைனான்ஷியல் லிட்டரசி குவிஸ் 2026 (NFLQ) போட்டி தற்போது பதிவு செய்ய திறக்கப்பட்டுள்ளது. யுஜி மற்றும் பிஜி மாணவர்களுக்கு நிதி அறிவை மேம்படுத்தும் இந்த தேசிய அளவிலான போட்டி, ஆன்லைன் சுற்று முதல் தேசிய இறுதி சுற்று வரை 4 கட்டங்களாக நடைபெற உள்ளது. மொத்தமாக .12 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில், மாணவர்கள் அதிக அளவில் பங்கேற்க கல்வி நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல், ஏஐசிடிஇ டாக்டரல் ஃபெலோஷிப் (ADF) திட்டத்தின் கீழ் PhD படிக்கும் முதல் ஆண்டு மாணவர்களுக்கான உதவித்தொகை விண்ணப்பங்களும் திறக்கப்பட்டுள்ளன. பொறியியல், மேலாண்மை, வடிவமைப்பு உள்ளிட்ட பல துறைகளில் ஆராய்ச்சி மேற்கொள்ளும் மாணவர்களுக்கு இது ஒரு முக்கிய ஆதரவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில், குஜராத் மாநிலத்தில் 11,000 ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் பணியமர்த்தப்பட உள்ளனர். இது பள்ளி கல்வி தரத்தை மேம்படுத்துவதற்கான முக்கியமான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. மேலும், ரூபாய் மதிப்பு குறைவால் வெளிநாட்டு கல்வி செலவுகள் அதிகரித்து வருவதால், பல மாணவர்கள் இந்தியாவிலோ அல்லது குறைந்த செலவுள்ள நாடுகளிலோ கல்வி தொடர்வதை விரும்புகின்றனர். மொத்தத்தில், இன்றைய கல்வித்துறையில் தொழில்நுட்ப முன்னேற்றம், சர்வதேச இணைப்புகள், தேசிய அளவிலான போட்டிகள், ஆராய்ச்சி உதவித்தொகைகள் மற்றும் பொருளாதார காரணிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து மாணவர்களின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் முக்கிய பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றன. மேலும் கல்வி தொடர்பான செய்திகள் அறிய தொடர்ந்து பாருங்கள் ஏக்யூப் டிவி. நன்றி, வணக்கம்.